ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 20 வருஷம் மேலே இருந்தவங்கலாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 நாளில் மறுபடியும் வலிக்குதுன்னு சுருண்டு விழுந்து சோகமயமாக இறந்தது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் தான். இல்லை, அவருக்கு ஏற்கனவே மன அழுத்தம் இருந்துச்சு. மன அழுத்தம்னா நாம் டைரக்டராக முடிஞ்சும் தோல்வி, இயக்குனராக முடிஞ்சும் நடக்கல, ஷூட்டிங்லையும் சந்திச்சுக்க வாங்கினே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அவற்றை அதை இப்போ எதிர்பார்க்க முடியாது. பாரதி ராஜாவுக்கும் அவருடைய மகனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது வெளியே தெரியும். உனக்கு மகனாக தான் பிறந்தது தான் ஏன் பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாதிரி அதை அப்படியே ஓப்பனாக கேட்டார். அப்படி நடந்திருக்கு. வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து இயல்பாக தான் இருந்திருக்காரு. திடீர்னு வலி, ஐயோ உயிர் போகுது தாங்க முடியலன்னு கத்திருக்காரு. டாக்டர் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுனால உயிர் போயிருந்தது. அதாவது அவர் மருந்து வந்து சாப்பிடுவாருங்க, தண்ணி சாப்பிடுவார். தண்ணி சாப்பிடல சுகர் அதிகமாகிடுச்சா இல்லாட்டி கல்லீரல் ரொம்ப இதாகிடுச்சா அப்படிங்கிற எந்த இதுவுமே தெரியல. பாரதி ராஜாவுக்கு நேர்ந்த சோகம் வேறு எந்த அப்பனுக்கும் நேரம். எல்லோரும் தமிழ் பண்பாட்டுப்படி அப்பாவுக்கு தான் மகன் கொள்ளி வைக்கணும்பாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி மகனுக்கு அப்பா கொள்ளி வைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாதா இருக்கும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நேற்று இறந்திருக்காரு. ஒரு மூத்த நடிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். அதாவது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 20 வருஷம் மேலே இருந்தவங்கலாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 நாளில் மறுபடியும் வலிக்குதுன்னு சுருண்டு விழுந்து சோகமயமாக இறந்தது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் தான். அதாவது அவருக்கு பல வேதனைகள் இருக்கும், மன வலிகள் இருக்கும். அப்பா உள்ள பெரிய இயக்குனர், நம்மளால சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வழி இருக்குமா சார்? உண்மை, அதான் உண்மை. அதாவது நடந்தது என்னென்னா, பாரதி ராஜாவுடைய எண்ணம் தன்னுடைய மகன் மனோஜ்குமார் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் போய் படிக்க வச்சார். ஃப்ளோரிடாவில் ஆர்ட் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிற ஸ்கூலில் படித்தார். படிச்சுட்டு தான் இங்கே வந்தார். ஆக நடிப்பு பயிற்சி கற்றுக்கொண்டு தான் வந்திருக்காரு மனோஜ்குமார். ஆனால் இங்கே வந்து அவருக்கு வந்து நான் இயக்குனர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, முதல்ல நீ நடிகனாகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்காக தான் மிகப்பெரிய பொருட்செலவில் தாஜ்மஹால்னு அவரே சொந்தமாக படம் எடுத்தார் பாரதி ராஜா. அந்த படத்துக்குள்ள பேர் புகழ் கிடைச்சதை தவிர பணம் கிடைக்கல. முதல் படம் மனோஜ்குமார் நடித்த தாஜ்மஹால் லாபத்தை தரல, அதனால் அது கொஞ்சம் பேசப்படல. சினிமாவில் எந்த ஒரு பிரச்சனையுமே முன்னுக்கு வராது. முதல் பேசப்படுறது வெற்றி பெற்ற படத்தினுடைய நாயகனா, வெற்றி பெற்ற படத்தில் எல்லாம் நடிச்சிருக்காரா, வெற்றி பட இயக்குனரின் நாயகனா, அப்படி தான் வரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக படங்கள் இல்லை. அதுக்கப்புறம் கூட நிறைய படங்கள் நடித்தார். சின்ன சின்ன வேஷம் கூட பண்ணார், கதாநாயகனை பண்ணார். ஆனால் மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு லைம் லைட்டுக்கு அவரால் வர முடியல. அப்புறம் மணிரத்னத்தில் உதவி இயக்குனராக இருந்தார். சங்கர்கிட்ட இருந்திருக்காரு போல. ஆமாம், சங்கர்கிட்ட இருந்திருக்காரு. அப்புறம் இந்திரனில் வந்து ரஜினிகாந்துக்கு டூப்பில் போட்டுலாம் பண்ணியிருக்காரு. அப்படி தன்னுடைய திறமைகளை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் ஆண்டவனுடைய அந்த லைம் லைட், அதாவது ஒருத்தர் சினிமா உலகத்தில் பிரைட் ஆகணும்னா லைம் லைட் விழணும். அந்த லைட் ஒரு பேரில் கொஞ்சம் அதிகமாக விழலைங்கிறத என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, ஆப்ரேஷன் முடிஞ்சு 10 நாளே எப்படி சார் யாருக்கும் நேரிட்டுச்சு? அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் கூட மலேசியாவில் போய் தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தது. மலேசியாவில் அவ்வளோ வசதிகள் உள்ள ஆஸ்பத்திரிகள் இருக்குது. இவங்க தங்கச்சி ஜனனியுடைய கணவரும் டாக்டர், அவர் மலேசியாவில் இருக்கார். ஸோ மலேசியாவுக்கு போனால் அவங்களுடைய மச்சானுடைய அரவணைப்பில் எல்லாத்தையும் சரிப்படுத்தியிருக்கலாம். இவர் இங்கே உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து பண்ணியிருக்காரு. அது எப்படி நடந்தது, எதனால் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு, சரியான முறையில் இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. பல டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி 10 நாள் இது மாதிரி நடக்காது, பட் வேறு ஏதாவது நம்ம பயன்படுத்தியிருந்தால் தான் அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்களா சார்? அது உண்மைதானா? இல்லை, அவருக்கு ஏற்கனவே மன அழுத்தம் இருந்துச்சு. மன அழுத்தம்னா நாம் டைரக்டராக முடிஞ்சும் தோல்வி, இயக்குனராக முடிஞ்சும் நடக்கல, மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தை சுசீந்திரன் தான் தயாரித்தார். ஆனால் அதுவும் சரியாக வரல. அதனால் கொஞ்சம் மன அழுத்தத்தெல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் நான் வந்து அவரை 2-3 நேரமாக சந்திச்சிருக்கேன், ஷூட்டிங்லையும் சந்திச்சிருக்கேன். வாங்கினே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அவற்றை அதை இப்போ எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ பிரிஸ்காகவும் சிரிப்பாகவும் வாங்கினேன் அவனே ஒரு கலகலப்பாக இருப்பார். தன்னுடைய துயரங்களையும் சோகங்களையும் வெளியே அவர் சொல்லிக்கிட்டதே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா எல்லாரும் நினைச்சுவாங்க, மனோஜ்குமாருக்கு என்னப்பா
பாரதி ராஜா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்குள்ளே அது வந்து அப்படியே அதுவே அவருக்கு பெரிய டிராபேக்கு சொல்கிறாரு சார். ஆமாம், பல இதில் பேசியிருக்காரு. எனக்கு எங்கள் அப்பா தான் எனக்கு பெரிய டிராபேக்கு. ஏன்னா அவரோட பையனை இவரால் வெளியில் வர முடியல, வெளிச்சத்துக்கு வர முடியல அப்படின்னு பல பேர் கண்ணுக்கு தெரிஞ்சே கண்ணு முன்னாடியே கேட்பாங்களாம். எனக்கு அதுவே பெரிய ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. உண்மை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் பணம் அவங்க அப்பா சேர்த்ததுனால வந்து ஒரு நிம்மதி வந்துடுது. அவன் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், அவன் இதில் சாப்பிடணும், தன்னை குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறது இருக்கும்ல. என்னுடைய உழைப்பில் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. இதுக்கிடையில் பாரதி ராஜாவுக்கும் அவருடைய மகனுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது வெளியே தெரியும். என்ன காரணம் சார்? நீலாங்கிற பங்களாவில் அவர் இல்லை, சேத்துப்பட்டு பங்களாவில் தான் இருந்திருக்காரு. மகனுக்கும் அப்பா மேலே ஒரு கோவம் இருக்கும். என்னடா என்ன பண்ணுறது, நான் வந்து உன்னை நடிக்க வச்சேன், படம் இல்லை, நீயும் டைரக்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ ப்ரமோட் பண்ணேன் போடல, நான் என்னடா செய்ய முடியுங்கிறது, உனக்கு மகனாக தான் பிறந்தது தான் ஏன் பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தை வருமா? அதை அப்படியே ஓப்பனாக கேட்டார். அப்படி நடந்திருக்கு. அது வெளியில் வரல, வெளியில் வரக்கூடாதுன்னு எல்லாருமே. ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அது ஒரு காரணம். பாரதி ராஜா மனைவியோட எதுக்கு அப்படி கேட்கணும் சார்? ஒரு தந்தையை பார்த்து ஏன் கேட்கணும்? அவரும் சொந்த காசு போட்டு படம் எடுத்தார், மகனை எப்படியா கொண்டு வரணும் அவரும் முயற்சி பண்ணார். எதுக்கு இல்லை அவர் சொல்லியிருக்காரு, இல்லைடா கனவுகளை துரத்திக்கிட்டே இரு, இன்றைக்கா ஒரு நாள் கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளோ தான் துரத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு மகனுக்கு. அதாவது ஒரு பையன் வந்து சரியாக செட் ஆகலை, அவன் அடுத்த கட்டத்துக்கு போகலைன்னா தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில என்ன சண்டை வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆமாம், அதை நாம் ஏன் பெருசுப்படுத்தணும்? ஆனால் நடந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து பிரேக் இல்லை. ஆமாம், அதாவது கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த அளவுக்கு தெம்போடு இருக்கிறேன், என்னுடைய சுகங்களையும் சோகங்களையும் துயரங்களையும் மறந்துருக்கேன்னா அது காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 மகளும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ்குமார். ஆனால் அந்த 2 மகள்களையும் காதலிச்ச மனைவியையும் கை விட்டுட்டு போயிட்டாருங்கிறது ரொம்ப ஷாக்கான விஷயம். அதாவது வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து இயல்பாக தான் இருந்திருக்காரு, திடீர்னு வலி, ஐயோ உயிர் போகுது தாங்க முடியலன்னு கத்திருக்காரு. டாக்டர் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிருக்கு. எந்த கொண்டு போகிறதுக்குள்ள. ஆமாம். அப்போ அதில் வந்து இனிமேல் தான், அதாவது மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு, என்னென்ன அதாவது அவருக்கு மருந்து வந்து சாப்பிடுவாருங்க, தண்ணி சாப்பிடுவார். தண்ணி சாப்பிட்றதுல சுகர் அதிகமாகிடுச்சா இல்லாட்டி கல்லீரல் ரொம்ப இதாகிடுச்சா அப்படிங்கிற எந்த எதுவுமே தெரியல. என்ன காரணம், என்ன நோய்க்காக இதய அறுவை சிகிச்சைங்கிற மட்டும்தான் தெரியுது. கார்ட் ப்ராப்ளம் சரியாக இருக்கும், ஒருவேளை கல்லீரல் மறுபடியும் ஏதாவது சின்னது பண்ணி அவங்க யாருக்குமே அந்த அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி எப்படி சார் 10 நாள் அப்படி ட்ரிங்க்ஸ் தொட முடியுமா? எப்படி சார் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டார் நான் சொல்லவே இல்லை, நான் பாட்டுக்கு தெரியாமல் தான் வளரக்கூடாது. மன உளைச்சல் காரணமாக கூட அது வரலாம். அதாவது அவருக்கு ஏற்கனவே மருந்து சாப்பிட்றவங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்டாராங்கிறது எனக்கு தெரியாது. அது நிச்சயம் பண்ணியிருக்கவும் மாட்டார், அது காரணமாக இருக்காது. வேறு ஏதோ மன உளைச்சலில் வந்திருக்க வலின்னு துடிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்து சரியாக சாப்பிடலைங்கிற மட்டும் அந்த வேலைக்காரம்மா சொல்லிச்சு, ஐயா வந்து 10 நாள் சரியாக சாப்பிடலைங்கிற மட்டும் எங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனுஷங்க, எங்களுடைய எல்லா துக்க விஷயங்களுக்கும் அவர் வருவார், கொரோனா சமயத்துலலாம் நீ வேலைக்கே வரலாம் கூட பரவாயில்லன்னு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்லாம் வேலைக்காரங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்திருக்காரு மனோஜ்குமார். அந்த வேலைக்காரங்கள்ட்ட கிடைச்ச நல்ல பேர் புண்ணியம் கூட அவரை காப்பாற்றலையேங்கிறது தான். மிகப்பெரிய இயக்குனர் இமயன்னு பேர் எடுத்தவர், அவரால் தான் பள்ளி அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும். என்ன காரணம் சார்? பல பேரை உருவாகியிருக்காருல்ல, ராதாவில் ஆரம்பித்து பல பேரை உருவாகியிருக்காரு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. தன் மகனை ஏன் அப்படி மாதிரி அதாவது ஒரு மிகப்பெரிய ஹீரோவோ இயக்குனர் ஏன் கொண்டு வர முடியல அவரால்? அதுக்கு பேர் தாங்க விதி, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது டீச்சர் வாத்தியாருடைய பையன் மக்கும்பாங்க, அதுவாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் மக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரால் அது முடியலை, அதுக்கு கொடுப்புன்னு, அதாவது உனக்கு நான் வந்து பணம் கொடுப்பேன், சொத்து கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன், இந்த வேலை மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் பிடிவாதம் பிடிச்சதாரு நம்ம நினைஞ்சு முடியும். இவருக்கு கிட்டத்தட்ட வயசாயிருச்சு, 83 வயசு, 83 வயசு, இவருக்கு 48 வயது முதிர்வை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த இழப்பரோட ஈடு செய்ய முடியுமா? அப்படி சார் முடியாது. அதனால கண்ணிலேருந்து கண்ணீர் வரல, அதாவது குமுறி இது முன்னாடி தவிர, ஏன்னா கண்களில் நீர் வற்றி போச்சு பாரதி ராஜாவுக்கு. அவருடைய இந்த வயசில் மனைவி கூட இருக்கணும், பேரம்பேத்தி கூட இருக்கணும், பையன் கூட இருக்கணும். மகா கல்யாணம் பண்ணி மலேசியா போயிடுச்சு, பையன் தனியாக இருக்கான், மனைவி தனியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது இதை விட நான் விளக்கமாக நான் சொல்ல முடியாது. யார் மனோஜோடைய மனைவி தனியாக இருக்காங்களா? எப்படி சார்? மனோஜ்குமார் மனைவி குழந்தையோட இருக்கார்,
பாரதி ராஜாவுடைய மனைவி அவரோட இல்லை, ஓ தனியாக தான் இருக்குது. பையன் கூட போகல அவங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பேச முடியாதுங்க. அது அவர் இறந்து போயிட்டார். இனிமேல் பேச என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவர் டைரக்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும்னா பணம் போடணும், பணம்னா எப்படியும் 2-3 கோடி ரூபா அவன் வேணும். ஆமாம், அந்த 2-3 கோடி ரூபாய் செலவு பண்ணுவதற்கு பாரதி ராஜா தயாராக இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம், வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுக்கிடையில் ரஜினிகாந்திடம் மருத்துவ ஆலோசனை கேட்டிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு, நீங்கள் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போங்க தம்பியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் போகலை, ஏன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய வதந்திகள் வருது. அந்த வதந்திகளெல்லாம் நம்ம செய்திகள் ஆக்க முடியாது. ஒருவேளை தாம் பிள்ளைய வந்து ஒரு சரியான இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கலையே அப்படிங்கிறது பாரதி ராஜா மேலே கோவம் இருக்கும் அவர் மனைவிக்கு. எப்படி சார்? எங்க பாரதி ராஜா மேலே பாரதி ராஜா மனைவிக்கு கோவம் இருக்கும், மனோஜ்குமார் மேலே பாரதி ராஜாவுக்கு கோவம் இருக்கும். இது சகஜம் தானே. ஒரு குடும்பத்தில் பணம் மட்டுமே எல்லாத்தையும் சரிப்படுத்திடாது. இப்போ மனோஜ்குமார் தான் சம்பாதிச்சு தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய மகளையும் மகனையும் மனைவியும் காப்பாற்றணும், மகளையும் மனைவியும் காப்பாற்றணும்னு நினச்சிருக்கலாம். அது இது வரைக்கும் முடியாமல் போயிடுச்சுல்ல. இப்போது நிலத்தில் வருமானம் வரலாம், வாடகை வரலாம், அதெல்லாம் அவங்க அப்பா சம்பாதிச்சதுலேருந்து வருமானம் தானே. அதனால் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் பாரதி ராஜாவுக்கு நேர்ந்த சோகம் வேறு எந்த அப்பனுக்கும் நிகழக்கூடாது. ஏன்னா எல்லோரும் தமிழ் பண்பாட்டுப்படி அப்பாவுக்கு தான் மகன் கொள்ளி வைக்கணும்பாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி மகனுக்கு அப்பா கொள்ளி வைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாதாக இருக்கும். ரெண்டாவது அவங்க சொந்த ஊர்லேயும் இவருக்கு அதிகமான நண்பர்கள் உறவினர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணமாக கொஞ்சம் விலை இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனால் பாரதி ராஜாவுடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள், ஏகப்பட்ட ரிலேஷன்ஸ் இருக்காங்க. பாரதி ராஜாவுக்கு அவங்க அப்பா திட்டம் போட்டு வேணும்னு வற்புறுத்தி அவருடைய தங்கச்சி மகளை தான் இவர் கட்டி வச்சார். சந்திரலீலாங்கிறது பாரதி ராஜாவுடைய சொந்த அத்தை மக. அப்படி இருந்தார் அவர். ஆனால் இன்றைக்கு மகன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் மகளுக்கு ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ளையே மலேசியாவில் கட்டி கொடுத்துட்டாரு. அவன் மலேசியாவில் வேலை செஞ்சால் அதிகமாக சம்பளம் வருங்கிறது வேறு விஷயம். ஆனால் இங்கேயே ஒரு டாக்டரை வேலை செஞ்சால் சம்பளம் வராதா என்ன? அதானே. அதுக்கும் அவர் கொடுப்போம் இல்லை. கடைசியில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் மலேசியாவில் போய் 4 மாதம் இருந்துட்டு வந்தார் பாரதி ராஜா. அவங்க மருமையை நல்லா இவரை கவனித்து கொஞ்சம் தெம்ப ஆக்கி விட்டுட்டார். அது உண்மை. ஆனால் மச்சாங்கிட்ட இவர் போகலை. யார்? மனோஜ் அவர்கள். ஆமாம், அது ஏன் என்னங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக சார். இறந்த மனோஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம்.